ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, உங்கள் வாய்க்கால்களை விட்டுங்க, உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை நான் பார்க்குறோம். இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, எலிஷா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இங்கே மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக, ஏதோமின் ராஜாவுக்கு விரோதமாக இவங்க கலக்கம் பண்ணி இவங்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக காரியம் நடக்கும். அப்போது இந்த 3 ராஜாக்களும், இஸ்ரவேலின் ராஜா, ஏதோமின் ராஜா, யூதாவின் ராஜா எல்லாம் அந்த மோவாபுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போவாங்க. போகிற சமயத்தில் அவங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடுகிறது. அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களுக்கு பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. பாருங்களேன், இங்க அவங்க போற வழியில அவங்க தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இங்க 10வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அப்போது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரோ. அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஆண்டவர் ஈஸ்வர் இந்த மோவாபிற்கு ராஜா கத்தில் ஒப்பு கொடுத்துருவாரோ அப்படின்னு பயந்து போகிறாங்க. அப்போதான் யோசபாத் சொல்வார், இல்லை எங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராக இருப்பாங்க, நம்ம அங்கே விசாரிக்கிறது போது நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு விசாரிக்க போகும்போது தான் எலிஷா மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. தேவப்பிள்ளையில், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. அப்படின்னா அதுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லை, எல்லாம் எதிர்மறையாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய அற்புதம் அங்கே வெளிப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் கூட தேவப்பிள்ளையிலே, ஒருவேளை ஒன்றுமே இல்லை பிரதர், ஆனால் கர்த்தரை வார்த்தையை தான் நம்பி இருக்கிறேன் நான், அதுக்கு நடக்குமா நடக்காத தெரியல, கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. ஆமென். அவர் அப்படியே தான் சொன்னதை நிறைவேற்ற உண்மையில் இருக்கிறார். ஒருவேளை காற்று இல்லை, மழை இல்லை, ஆனால் அங்கே குடிக்க அவங்களுக்கு தண்ணீர் கிடைத்தது அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ, தேவப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவர் நிச்சயமாக அவங்களை நடத்துவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்திலே, இதோ தண்ணீர் ஏதோம் தேசத்து வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, அங்கே காத்தடிக்கலை, மழை வரல, ஒன்றும் நடக்கலை, ஆனால் தேசத்துக்கு தண்ணீர் வந்தது. உங்கள் வாழ்க்கையில் கூட இப்போது எதுவுமே இல்லாத போல் இருக்கலாம், எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்கிற போல் இருக்கலாம், குறைவோடு இருக்கிற போல் இருக்கலாம். நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அங்கே ராஜாக்கள் தேவ மனுஷனத்தில் போய் விசாரித்தாங்க. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் கடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ காற்று இல்லாமல் இருக்கலாம், மழை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரையா. அப்பா, காற்று இல்லைனாலும் மழை இல்லைனாலும் எங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும் என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். நன்றி. இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறது. தேசம் தண்ணீரால் நிரம்பினது போல் எங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மை ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அதுக்கு வேண்டிய சூழ்நிலைகள் அன்றே இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு எதிர்மறையாக காணப்படலாம்.
ஆனால் இன்றைக்கு உங்கள் அற்புதத்தை வெளிப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம். நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், அப்படியே செய்கிறபடி ஆசோத்திரம் எல்லா ஆசீர்வதியும் கனப்படுத்தும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், மகிமமாக்கி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தைரியமாக போங்க. God bless you.